ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான சாதத்தை வச்சு வத்தல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம எந்த ஷேப்பில் வேணால் செஞ்சுக்கலாம். நான் இது முறுக்கு பிழிவோம்ல அந்த குழலில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வத்தல் மாதிரி ரவுண்டாக கூட தட்டி செஞ்சுக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வத்தல் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நம்ம நைட்டு மீதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் கொஞ்சம் புளிச்சிருக்கும். அந்த புளிப்போடு சேர்ந்து தான் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு 2 நாள் அந்த மாதிரி புளிக்க வச்சு பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. அந்த ரைஸை நல்லா பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4 வரமிளகாய், உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை இந்த மாதிரி அரைச்சி முறுக்கு சுடுவோம் இல்லையா, அதில் முறுக்கு புழியிற மாதிரி புழிஞ்சு காய வச்சு எடுத்து வச்சேன். நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லை கொஞ்சமாக தயிர் அந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி, ரொம்ப இல்லை கொஞ்சம் திக்காக கரைச்சி நீங்கள் துணியில் வத்தல் மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ரவுண்டு வத்தல் மாதிரி கூட செய்யலாம். நான் அப்படி செய்யல, முறுக்கு குழலில் புழிஞ்சு காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லா ரைஸையும் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதுக்கு தேவையான உப்பு, வரமிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம மிக்சர் ஜாரில் இந்த முறுக்கு குழாயில் நம்ம பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு இதுக்கு நல்லா சுத்தமான கிளாத் எடுத்து அது நல்லா தண்ணியில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. துணியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு தட்டு தான் இந்த அச்சுக்கு பேர் தேன் குழல்னு சொல்லுவாங்க. அந்த தேன் குழல் அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார் அச்சு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா வெயிலில் ஒரு 2 நாள் நல்லா காய விட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப தின்னாக தான் இருக்குது, அதனால 2 நாள் காய்ஞ்சா போதும். நல்லா இந்த மாதிரி கேப்பை விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிலில் காய வைக்கலனாலும் உள்ள வீட்லேயே ஃபேன் காற்றுல கூட காய வைக்கலாம். வெயிலில் காய வச்சிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். வெயிலையோ இல்லை வெளியோ காய வைக்கும் போது மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சு பறக்காமல் இருக்கிறதுக்கு கல் மாதிரி வச்சு வைங்க. இப்போல்லாம் காக்கா அந்த மாதிரி பறவைகள்லாம் வாய வச்சிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி காஞ்சிட்ட பிறகு நம்ம ஆப்போசிட் பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அப்படியே எடுத்திங்கன்னா உடஞ்சி வரும்.
நம்ம வத்தல் இருக்க பக்கத்தை விட்டுட்டு பேக் சைடில் நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். மேலே ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நூல் கூட வரும், இந்த துணியில் இருக்க நூல் கூட வரும், அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் இதுவே கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வத்தல் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வத்தல் பொரித்து நல்லா செவந்த பிறகு எடுங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் சீரகம் பெருங்காயமெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம அந்த ரைஸில் உள்ள புளிப்பு தன்மையே கொஞ்சம் இருக்கும், அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரைஸை வேஸ்ட் பண்ணாமல் கீழே எடுத்து ஊற்றாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், ஈஸியான வேலை. நம்ம ரைஸும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எடுத்து கீழே கொட்டிடுவோம், அந்த மாதிரி இல்லாமல். ஆனால் வந்து ஒரு நாள் அப்படி தான் வச்சு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வத்தல் செய்யணும். 2-3 நாள் சாப்பாடெல்லாம் வைக்காதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. நம்ம இன்றைக்கி நைட்டு இல்லை இன்றைக்கி மதியம் நம்ம சாப்பாடு வடிச்சிருப்போம், அது மீதமாயிருக்கும். அதை நைட்லேயே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் வந்து நம்ம இந்த மாதிரி அது அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரைஸ் வந்து உப்பு போட்டு அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் தான் நமக்கு குட் பாக்டீரியா இருக்குது. அது யாரும் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல. அதனால் நீங்கள் இந்த ரைஸை வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் சாப்பிட முடியாத டைமில் இல்லை நிறைய இருக்குது சாப்பிட முடியல அப்படின்னும்போது வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வத்தல் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்கள் எவ்வளோ நாள் வேணும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், நல்ல கிறிஸ்பாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.